ஸோ இப்போது நீங்கள் SQL இன்சர்ட் பார்த்தீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், delete பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம இதில் ஏதோ ஒன்று டெலிட் பண்ணணும், ஆப்வியஸாக மேகாவை தான் டெலிட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஏன்னா மேகாவில் ரெண்டு என்ட்ரி இருக்குது கரெக்டாக. ஒன்று வந்து நம்ம ப்ராப்பராக போட்ட என்ட்ரி, இன்னொரு என்ட்ரி வந்து ஐ திங்க் நம்ம ஃப்ரீ இன்சர்ட்டுக்காக போட்ட என்ட்ரி. ஸோ அப்போ வந்து ரெண்டு என்ட்ரி இருக்கிறது வேஸ்ட்டு, இல்லை ஒன்று டெலிட் பண்ணலான்னு நினைப்பீங்க. ஏன்னா ஒன்று வந்து ராங்கான என்ட்ரி கரெக்டாக. ஸோ யூஸ்வலாக டெலிட் கொடுத்தா என்ன ஆகும், இந்த என்ட்ரி வந்து காணாமல் போயிடும் கரெக்டாக, வேனிஷ் ஆகிடும், டேட்டாபேஸ்லேருந்து இரேஸ் ஆகிடும். ஆனால் நம்ம ஸ்கைநெட் ரூல்ஸ் படி நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டோம். இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த என்ட்ரியை பேனிஷ் பண்ண வைக்கிறதுக்கு பதிலாக இந்த என்ட்ரியோட டூ டேட்டை ஃபில் பண்ணிக்குவோம். அதாவது TODATன்னு ஒரு காலம் இருக்கும். நான் சொன்ன இந்த கொஞ்சம் காலம்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு, அதில் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் காலம்ஸ் தான் இந்த காலம். டூ டேட், டூ டைம், டூவர் நேம், டூவர், டூ PID. இந்த TOன்னு ஆரம்பிக்கிறது எல்லாமே டெலிட் ஆனதை குறிக்குது. ஸோ இந்த டூ டேட்டுங்கிறது ஃபில் ஆயிடுச்சுனாவே அந்த டேட் அன்றைக்கி அது டெலிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டூ டைம்ங்கிறது எந்த டைமில் அந்த என்ட்ரி டெலிட் ஆகிருக்குன்றது. அதே மாதிரி டூவர் நேம்ங்கிறது யார் டெலிட் பண்ணியிருக்காங்கங்கிறவங்களோட பேர். டூவருங்கிறது டெலிட் பண்ணவங்களோட யூனிக் மெம்பர் ஐடி. அதே மாதிரி 2 PID வந்து எந்த பேஜ் வழியாக டெலிட் பண்ணாங்கன்றது. இப்போ இது எல்லாமே மேகாவுக்கு இன்சர்ட் ஆகிடும். ஆனால் நம்ம வந்து டெலிட் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும், இல்லை ரெண்டு மேகாவுமே டெலிட் ஆகிடும். ஸோ இதில் பாருங்கள், ஃபோன் நம்பர் ஒன்று தான், சேலரி ஒன்று தான், மேகாங்கிற நேம் ஒன்று தான், இது எல்லா காலமுமே ஒன்று தான். இப்படி இருக்கப்போ நீங்கள் எப்படி டெலிட் பண்ணுவீங்க? ஸோ நம்ம உங்களுக்கே SQL டெலிட் query தெரியும். டெலிட் ஃப்ரம் இந்த டேபிள் வேர் நேம் ஈக்குவல் டு மேகான இந்த ரெண்டும் டெலிட் ஆயிடும். நேம் ஈக்குவல் டு மேகா அண்ட் ஃபோன் நம்பர் ஈக்குவல் டு இந்த நம்பர்னு கொடுத்தாலும் ரெண்டும் டெலிட் ஆயிடும். ஸோ எப்படி கொடுத்தாலும் ரெண்டும் டெலிட் ஆகும்ல, அப்போ ஏதோ ஒன்று மாறி இருக்கணும்ல. இதுக்காக தான் நம்ம லோக்கல் கவுண்டை மெயின்டைன் பண்ணுறோம். லோக்கல் கவுண்டை பாருங்கள் 2 3 மாறி இருக்குது தெரியுதா. ஸோ லோக்கல் கவுண்டை மட்டும் ஆல்வேஸ் ஒவ்வொரு என்ட்ரிக்கும் மாறிட்டே தான் வரும். உங்களுக்கு தெரியும்ல, லோக்கல் கவுண்டை எப்போவுமே ரிப்பீட் ஆகாது, ஆல்வேஸ் அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒன்று மாறி தான் இருக்கும். அப்போது நம்ம வேறு எதை வச்சு டெலிட் பண்ண முடியாதுங்கிறனால இதை டைம் ஆஃப் என்ட்ரி வச்சு டெலிட் பண்ணலாம், இல்லைனா லோக்கல் கவுண்டை வச்சு டெலிட் பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து லோக்கல் கவுண்டை வச்சு டெலிட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ இந்த தேர்ட் என்ட்ரியை நம்ம டெலிட் பண்ணணும்னு வைக்கலாம். ஓகே, அப்போ நம்ம 3 இருக்கிறது டெலிட் பண்ணோம், 2 டெலிட் பண்ணிக்கலாம், எதை டெலிட் பண்ணணும் தான். ஸோ நான் 2 டெலிட் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணால் SQL டாட் டெலிட்னு ஒன்று இருக்கும், இந்த டெலிட்டை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த டேபிள் நேம் கேட்குது. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம டேபிள் நேம் வந்து இங்கே அடிக்க ஆரம்பித்தோம்னாவே போதும், எக்ஸாம்பிள் அடித்தோம்னாவே டேபிள் நேம் வந்துடும். ஓகே, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை வந்து நான் 2 லைனில் எழுதிக்கிறேன், மல்டிபிள் லைனில் எழுதிக்கிறேன். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணால் வேர் கண்டிஷன் எழுதணும். டபுள் கோட் போட்டிங்கனாவே போதும், வேர் கண்டிஷன். அதாவது இது வந்து query ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ணிக்கும். டெலிட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன், புரியுதா? ஸோ இந்த வேர் கண்டிஷன் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா அந்த கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகிற எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடும். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணும், லோக்கல் கவுண்டை ஈக்குவல் டு 2 கரெக்டாக. லோக்கல் கவுண்டை 2 இருக்கிறத நான் டெலிட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா, ஜஸ்ட் ரன் பண்ணாவே போதும், எனக்கு லோக்கல் கவுண்டை எதில் 2 இருக்கோ அந்த என்ட்ரி வந்து டெலிட் ஆகிடும். பார்க்கலாமா? ஸோ ரன் பண்ணிட்டேன், இந்நேரம் டெலிட் ஆகிருந்துருக்கணும். லெட்ஸ் ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட். இதுதான் நியூரல் மெமரி, எண்ணில் ஆரம்பிக்குது நியூரல் மெமரி. ஸோ இதை ஓப்பன் பண்ணுன்னா 1 2 3 எஸ் என்ட்ரி டெலிட் ஆகிருக்கு. நீங்கள் கேட்பீங்க, இல்லையே 2 மேகா இருக்கேன்ட்டு. நான் என்ன சொன்னேன், 2 டேட் ஃபில் ஆனாவே டெலிட் ஆகிடுச்சுன்ட்டு. இன்னைக்கு டேட்டுக்கு இப்போத்து டைம் 5/26க்கு 27 ஆகிடுச்சு. பட் 26:49 செகண்டில் நம்ம டெலிட் பண்ணியிருக்கோம். டெலிட் பண்ண அவங்களோட லாகின் வந்து டிரியன் லானிஸ்டா. அதுக்கப்புறம் அவங்களோட யூனிக் மெம்பர் ஐடி வந்து இதுதான். அண்ட் ஒர்க் அரவுண்டுங்கிற ஃபைலேருந்து டெலிட் பண்ணியிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக வருதுன்ட்டு? ஸோ எக்ஸாக்டாக யார் டெலிட் பண்ணாங்கங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் எந்த டேட் அண்ட் டைமில் டெலிட் பண்ணாங்கங்கிறதும். ஸோ அப்போது இந்த மேகாகிற இந்த ஒரு என்ட்ரி வந்து இப்போ டெலிட்டட் என்ட்ரி. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒரு என்ட்ரி டெலிட் பண்ணோம்னா ஸ்கைநெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த என்ட்ரி காணாமல் போகாது. எஸ், நிறைய இடத்துல அந்த என்ட்ரி காணாமல் போயிடும். நீங்கள் நார்மல் SQL லேர்ன் பண்ணப்போ கூட டெலிட் query போட்டிங்கன்னா அது வந்து காணாமல் போயிடும். ஆனால் நாம் அந்த மாதிரி அதை வந்து அழிச்சிட மாட்டோம். அதுக்கு பதிலாக இந்த காலம்ஸை மட்டும் ஃபில் பண்ணி வச்சுக்குவோம். இது வந்து நிறையா மிகப்பெரிய கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், இன்க்ளூடிங் ஐ கான்ட் நேம் கம்பெனிஸ் ஹூ டூ இட் ஆன் மேபி பப்ளிக் மீடியா. பட் மிகப்பெரிய கம்பெனிஸ் கூட இதை பண்ணுவாங்க. நாட் பிகாஸ் ஆஃப் எனி பேட் இன்டென்ஷன்ஸ். அவங்க பண்ணுறதுக்கான ரீசன் வந்து, நம்ம டெலிட் பண்ணிட்டோன்னா அந்த டேட்டா லாஸ் ஆகிடும்.
அந்த டேட்டா லாஸ் ஆகிடுச்சுன்னா அதை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம ரிகவர் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம ரிகவர் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து திடீர்னு ஒரு பேட் ஸ்டாஃப் ஓகேவா ஒரு ஸ்கூலோட எல்லா டேட்டாவையும் அழிச்சிட்டு கிளம்பி போயிட்டாருன்னு வைங்களேன், நம்ம ஈஸியாக ரிகவர் பண்ணிக்கலாம். அவங்க கடைசியாக அந்த டெலிட் பண்ண எல்லா என்ட்ரிஸையும் எடுத்து சிம்பிளாக அவங்களோட யூனிக் மெம்பர் ஐடி அந்த பர்டிகுலர் டேட் அன்றைக்கி டெலிட் பண்ண எல்லா என்ட்ரியும் நம்ம திரும்ப இதெல்லாம் 000 மாற்றிட்டோம்னா எல்லா என்ட்ரியும் ரிகவர் ஆயிடும். இப்படிங்கிறதுக்குள்ள அவங்க பண்ண தப்பை வந்து நம்ம ரிகவர் பண்ணிடலாம். அதே மாதிரி நாம் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் தப்பாக ஒரு என்ட்ரி போட்டுடுறாங்க, டெலிட் பண்ணிடுறாங்க, ஏதோ ஒன்றா நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் யார் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களை எஜுகேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் இப்படி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுன்ட்டு. இதை தாண்டி டெலிட்டை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால எந்த ஒரு தப்பும் இதில் வந்து நடந்துட முடியாது. ஜஸ்ட் தட் டேட்டா வில் பி மோர் சேஃப், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 3-4 months ஆகிட்டு அந்த டேட்டா உண்மையாக தேவைப்படலின்றப்போ we can just remove it off from the database. அதுக்கு நம்ம ஒரு query ரன் பண்ணி டூ டேட் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே ஃபில் ஆன எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலான்ற மாதிரி கூட ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதை இன்டென்ஷன் நம்ம டெலிட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ ஜஸ்ட் டூ திஸ். நீங்கள் வந்து SQL.deleteங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எந்த டேபிள்லேருந்து டெலிட் ஆகணும் அண்ட் அதோட வேர் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிடும். நீங்கள் ஆப்வியஸாக வேர் கண்டிஷன் வந்து எவ்வளோ க்ரேஸியாக வேணாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லோக்கல் கவுண்ட் தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, நேம் ஈக்குவல் டு மேகான்னு கொடுத்தீங்கன்னா அந்த நேமில் இருக்கிற எல்லோரும் டெலிட் ஆகிடுவாங்க. நீங்கள் வந்து அப்போ என்ன இருக்கும், இந்த 2 என்ட்ரியுமே டெலிட் ஆகிருக்கும். பட் we didn't want to do that. நமக்கு வந்து நம்ம ஒரு என்ட்ரி சேவ் பண்ணணும்னு நினச்சனால இதை வச்சு கொடுத்தோம். நீங்கள் டைமை வச்சு கொடுக்கலாம். டைம் ஷுட் பி பிட்வீன் திஸ் டைம் அண்ட் திஸ் டைம்னு கொடுக்கலாம். ஸோ காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே ஆனால் எல்லா என்ட்ரிஸும் டெலிட் பண்ணுங்கிற மாதிரி எழுதலாம். ஸோ SQL query ரைட். இங்கே வந்து நீங்கள் வேர் கண்டிஷனில் என்ன query போட்டிங்கனாலும் அது வந்து ரன் ஆகும். ஸோ அப்போ டைம் வந்து இந்த டைம் டு இந்த டைமுக்குள்ளே இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, டைம் ஆஃப் என்ட்ரி TOE greater than அந்த டைம் கொடுத்துருங்க. மத்தியானம் 2 மணின்னு வச்சுக்கோங்க, சாரி மத்தியானம் 2 மணியை விட கிரேட்டராக இருக்கணும். அண்ட் TOE less than சாயந்தரம் 6 மணினா என்ன 18 18:00 இப்படின்னா இந்த டைமுக்கு அப்புறம் இந்த டைமுக்குள்ளே அதாவது 2 மணி டு 6 மணிக்குள்ளே ஆன எல்லா என்ட்ரியுமே டெலிட் ஆகிடும். புரியுதில்லை உங்களுக்கு கான்செப்ட் என்னன்ட்டு? இவ்வளோ தான். இதுதான் SQL delete. ஆனால் SQL deleteல இன்னொரு ஸ்பெஷலான ஃபீச்சர் இருக்குது ஓகேவா. இப்போ நான் உங்களுக்கு அந்த ஃபீச்சர் தான் சொல்லித்தர போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த என்ட்ரிஸில் லெட்ஸே நான் வந்து 105 ரூபா சேலரி வாங்குற எல்லாத்தையும் டெலிட் பண்ண போகிறேன் ஓகேவா. ஸோ அப்போ இந்த என்ட்ரி டெலிட் ஆயிரும், இதுவும் டெலிட் ஆயிரும், இதுவும் டெலிட் ஆயிரும், இதுவும் டெலிட் ஆயிரும். ஆர் இன்னும் சூப்பராக போகணுன்னா அந்த மாதிரி வச்சுக்கலாம். 105 இல்லைன்னா 200 ரூபாய்க்கு கம்மியாக சேலரி வாங்குறவங்க எல்லாத்துக்குமே டெலிட் ஆகும்னு வச்சுக்கலாம். இல் பி மோர் பெட்டர். சேலரி ஈக்குவல் டு 105 அப்படின்னு போட்டால் என்ன ஆகும், 105 ரூபா சேலரி வாங்குகிற எல்லாத்து என்ட்ரியும் இப்போ டெலிட் ஆகும் ஓகேவா. ஸோ நான் டெலிட் பண்ணுற டைம் பார்த்துக்கோங்க 5:31. ஓகே, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் டெலிட் பண்ணுற டைம் வந்து அரௌண்ட் 5:31, மேபி 5:32 இருக்கலாம் அது ரன் ஆகி முடிகிறப்போ. ஓகே, ஸோ இந்த ஃபைல் ரன் ஆகிடுச்சு. நம்ம எதுவும் பட்டனுக்குள்ளே போடலாம், அப்படின்னா டெலிட் ஆகிருக்கணும். செக் பண்ணி பார்த்துலாமா? இப்போது இதில் வந்து 105 ரூபானா இந்த 3 என்ட்ரியும் இந்த ஒரு என்ட்ரி டெலிட் ஆகிருக்கணும். டெலிட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த 3 என்ட்ரி டெலிட் ஆகிடுச்சு, இது டெலிட் ஆகிடுச்சு. டெலிட் ஆன டைம் பாருங்கள் 5:31. ஆனால் இது மட்டும் 5:26. ஏன்? ஆனால் இந்த மேகாவுக்கு 105 ரூபா தான் இருக்குது. அப்போ இதோட டைமும் கரண்ட் டைம் ஆகிருக்கணும்ல. ஏன்னா அது டெலிட் இப்போ ஆகலை, பிகாஸ் அது ஆல்ரெடி டெலிட் ஆகிடுச்சு. புரியுதா? இந்த என்ட்ரி ஏற்கனவே டெலிட் ஆகி இருக்கிறதுனால அது ரீடெலிட் ஆகாது. எப்படி ஆல்ரெடி டெலிட் ஆனது எப்படி இன்னொரு தடவை டெலிட் ஆக முடியாது? ஏற்கனவே டெலிட் ஆகிடுச்சு. அந்த என்ட்ரியே இப்போ இல்லாதது தான் கணக்கு. கரெக்டாக இல்லாத என்ட்ரியை நம்ம இப்போ எப்படி போய் டெலிட் பண்ண முடியும்? ஸோ நீங்கள் 2 டேட் ஒரு தடவை ஃபில் ஆகிடுச்சுனாவே ஸ்கைநெட்டில் இருக்க டெவலப்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்கிப் பண்ணிடும். பிகாஸ் இட்ஸ் டெலிட்டட். இந்த காலம் ஃபில் ஆகிருந்தாவே 0000-00-00 இருந்தால் மட்டும்தான் அந்த என்ட்ரி இருக்கிறதாவே அது பார்க்கும். இல்லைன்னா எல்லாமே இது டெலிட்டட்னு கன்சிடர் பண்ணிட்டு இதை ஸ்கிப் பண்ணிடும் ஓகேவா. எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதை ஸ்கிப் பண்ணும். என்டையர் நியூரல் இன்ஜினே வந்து இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணும். ஸோ இந்த என்ட்ரியை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிச்சத்தை தான் டெலிட் பண்ணும். இது மட்டும் தான் இப்போ டெலிட் ஆச்சு. இதை ஏன்னா முன்னாடியே ஏற்கனவே இன்னொருத்தர் டெலிட் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ இதை மறுபடியும் ரீடெலிட்லாம் பண்ண முடியாது. ஆல்ரெடி அதை அழிச்சாச்சு, அதை எப்படி மறுபடியும் இன்னொரு தடவை வலிக்கிறது? ஸோ நம்ம பார்க்குறப்ப புரிஞ்சுக்கலாம் இது எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. எப்படி இதில் நம்ம இன்டென்ஷன் என்ன, இது எல்லாமே டெலிட் ஆகிருக்கு, எப்படி இதெல்லாம் டெலிட் ஆகி தான் இருக்குது. ஸோ இதனால் எந்த இஷ்யூஸும் க்ரியேட் ஆகாது. நீங்கள் இதை மைண்டில் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட் டெலிட்டுங்கிறத நம்ம வந்து நியூரல் இன்ஜின் லெவலில் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறோன்னு பாருங்கள். இங்கே சும்மா ஒரு டேட்டாவை ஃபில் பண்ணியிருக்கோங்கிறனால அது டெலிட் ஆகுதுன்னு அர்த்தம் கிடையாது. இது நம்ம ஃப்யூச்சரில் ரிகவர் பண்ணணுன்னா
தேவைப்பட்டுச்சுன்னா ரிகவர் பண்ண முடியுங்கிற சேஃப்டிக்காக மட்டும்தான். மிச்சப்படி இட் வில் கிளியர்லி பி டெலிட்டட். புரிஞ்சுதா? அதனால தான் அது ரீடெலிட் கூட பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் டெலிட் ஆகும். அது இல்லாமல் உங்களோட ஏரியாவில் இருக்கிறது மட்டும்தான் டெலிட் ஆகும், வேற ஒரு ஏரியாவில் இருக்கிறது டெலிட் ஆகாது. ஸோ இப்போ இதே ஒரு என்ட்ரி வந்து ஸ்கை டெஸ்ட் இல்லாமல் இன்னொரு ஏரியாவில் இருந்துச்சு, அது ஆட்டோமேட்டிக்காகவே டெலிட் ஆகாது. நீங்கள் வந்து இப்போ டெவலப்மெண்ட்டில் ஒரு ஏரியாவில் தான் மோஸ்ட் ப்ராப்ளி ஒர்க் பண்ணுவீங்க, நீங்கள் 2 ஏரியா வச்செல்லாம் ஒர்க் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் நான் டீட்டெயில்டாக போய் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஏன்னா வேறு ஏரியானா அது வேற ஒரு ஆர்கனைசேஷன். கரெக்டாக இப்போ ஆர்டி ஸ்கூலில் ஒருத்தர் வந்து ஒரு லெட்ஸே ஒரு ஹவுஸை வந்து டெலிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அதே ஹவுஸ் நேம்ஸ் வச்சுருக்கிற இன்னொரு ஸ்கூலில் வந்து ஒரு ஹவுஸ் டெலிட் ஆகிடக்கூடாது இல்லை. ஸோ அந்த ஸ்கூல் வந்து அதை டெலிட்டே பண்ணல, இவங்க தான் டெலிட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சேஞ்ச் இவங்களுக்கு தான் நடக்கணும். ஸோ ஆல்வேஸ் ஏரியாவும் செக் ஆகும், அதே மாதிரி டூ டேட்டும் செக் ஆகும். ஏன்னா டூ டேட் படி அது 00 எல்லாமே 0 இருந்தால் மட்டும்தான் அது இன்னும் டெலிட் ஆகாத என்ட்ரின்னு அர்த்தம். ஸோ அந்த என்ட்ரிஸ் தான் டெலிட் ஆகும். இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், எல்லாமே 531 இருக்குது. ஆனால் இது ஆல்ரெடி டெலிட் ஆனதுனால பழைய டைம் தான் இருக்குது, இது வந்து ரீஅப்டேட் ஆகலை. ஸோ புரிஞ்சா? ஓகே, டெக்னிக்கலி இவ்வளவு தான் SQL.delete. பட் நெக்ஸ்ட் வீடியோவில் SQL.end சொல்லிக் கொடுக்குறப்பையும் நான் ஒரு சின்ன விஷயம் SQL delete பற்றி மறுபடியும் சொல்லிக் கொடுப்பேன். அது வந்து நான் எண்டை சொல்லிக் கொடுத்து தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பை.